ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரமேஸ் கிச்சன். பொங்கல் வந்தாச்சு. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக, ரொம்ப டேஸ்டியாக ஒரு சக்கரை பொங்கல் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி சக்கரை பொங்கலை குக்கரில் தான் செய்ய போகிறேங்க. அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அது கூட 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பொருள் கரெக்டான அளவில் எடுக்கலாம். அதே போலே செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை நம்ம கழுவிட்டு வந்துடலாம். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 3-4 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 15 நிமிஷம் ஊற வச்ச பிறகு 2.5 கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 2.5 கப்பு தண்ணி, 1 கப் அளவுக்கு பால். இது கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் 4 விசில் அளவுக்கு நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் விசில் போடும்போது அரிசி பருப்பு சீக்கிரமாக வெந்துடும். 4 விசிலுக்கு அப்புறம் அதனோட விசில் எல்லாம் அடங்கின பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு கரண்டி எடுத்து நம்ம நல்லா இதை மசிச்சு விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு பொங்கல் அல்வா மாதிரி சூப்பராக வரும். பாருங்கள், நம்ம வச்ச தண்ணிலாம் நல்லாவே வற்றி இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதுக்கு வெள்ளை பாகு காய்ச்சிக்கலாம். நான் 250 கிராம் அளவுக்கு அரிசி இருக்கும். ஸோ 300 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் நல்லா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். பாகு மாதிரி காய்ச்சக்கூடாது. வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இது நல்லா கரைஞ்ச பிறகு ஃபில்டர் பண்ணி நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொங்கல் செஞ்ச குக்கரை அப்படியே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுப்பை பற்ற வச்சுப்போம். இப்போ இதை ஃபில்டர் பண்ணி சேர்த்துட்டோம்னா கல் மண் தூசெல்லாம் இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணி தான் சேர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கட்டி கட்டி இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா உடச்சி கொடுங்க. இந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொங்கல் நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துடும். தலை நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சதுனால தான் இந்த அளவுக்கு தலைன்னு வந்துடுச்சு. இப்போது இந்த டைமில் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கணும். சால்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் அப்போ தான் உங்களுக்கு தூக்கி கொடுக்கும். அவ்வளோதாங்க, நல்லா ரெடியாகி வந்துடுச்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சக்கரை பொங்கல் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப தலைன்னு சூப்பராக வரும். நெய் நல்லா உருகுனதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி, திராட்சை சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். திராட்சை எல்லாம் பால் போல் நல்லா பந்தாக வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம தாளித்த தாளிப்பு எடுத்து போயிட்டு பொங்கலில் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக நல்லா நெய் மணக்க நம்மளுக்கு தலைன்னு சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. பிகினர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப குயிக்காக ஒரு 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் செஞ்சிடலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயில் ஸ்டைலில் பொங்கல் வேணும் அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் பச்சை கருப்பூரம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இந்த மாதிரி செய்யும் போது நம்ம வீட்டுகளில் செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சுவையான சக்கரை பொங்கல் சூப்பராக தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.